கேட்டா அந்த பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மகாபாரதம்ங்கிற யுத்தத்தையே நடத்தினாயேப்பா. பெரியாழ்வார் சொல்றார், கிருஷ்ணா நீ நினைச்சா போர் இல்லாம கூட விஷயத்த முடிக்கலாம். எதுக்கு இவ்வளவு பெரிய போரை நடத்தணும்னா, கிருஷ்ணாவதார சமயத்துல பூமிக்கு பாரம் ரொம்ப 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 அதிகமா இருந்தது. பூமி பாரம்னா ஜனத்தொகை அதிகரிப்பதுன்னு நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அடியார்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பூமாதேவி தாயார் தாங்குவதற்கு தயாரா இருக்கா. ஆனா துஷ்டர்கள், தீயவர்கள், அவர்கள் தான் பூமிக்கு பாரமா. அவ மனசுல உள்ள தீய எண்ணங்கள், வஞ்சம், வன்மம், பொய்மை, அதர்மம், இதுதான் பாரமா இருக்கும் பூமிக்கு. அதனால பூமி பாரம் என்றால் உடல் பாரம் இல்லை, மனத்தில் உள்ள தீய எண்ணங்களின் பாரம். தீய எண்ணம் கொண்டவர்கள் பூமியில அதிகரிச்சுட்டா, அப்ப அவர்களை எல்லாம் அழித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் பூமாதேவிக்கு பாரம் குறையும் என்று கருதி அவதாரம் பண்ணியிருக்க. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு பூமியின் பாரத்தெல்லாம் போக்கலான்னு திட்டம் போட்டுத்தான் வேணும்னே கிருஷ்ணன் தூது போகும்போதே எந்த எண்ணத்துல போனானா, இந்த தூது வெற்றி அடையக்கூடாது, இந்த தூது தோற்று போகணும், அப்பதான் பெரிய போர் நடக்கும். இந்த துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி, இது போல யார் யாரெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கானோ இவ எல்லாரையும் மொத்தமா அழித்தொழித்து அனுப்பி வச்சாதான் பூமாதேவி சௌக்கியமா இருப்பா. இதுக்கு பகவான் போட்ட திட்டம் அது. அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக போர் ஒக்க பண்ணி, எல்லோரையும் போரில் ஈடுபடும்படியாக பண்ணி தேரோட்டி மகாபாரத யுத்தத்தை நடத்தி கொடுத்து, அதுவும் அவனை நாகாஸ்திரத்திலேருந்து, வைஷ்ணவாஸ்திரத்திலேருந்து, நாராயணாஸ்திரத்திலேருந்து எல்லாத்திலேருந்து காப்பாத்தி அவனுக்காக சூரியனை மறைச்சு பாண்டவர்களுக்காக சதுர்தசியையே அமாவாசையாக மாற்றி இன்னும் எத்தனை வேலைகள்லாம் பண்ணி அவர்களை வெல்ல வைத்தாய். இப்படி தேரோட்டும் போது, பார்த்த சாரதியாக தேரோட்டும் போது என்னாச்சான், கிருஷ்ணனுடைய திருமேனி கருத்து போச்சான், அவன் கண்கள் விரிவடைஞ்சுடுத்தான். எதுக்கு அதை சொல்றாருன்னா, அர்ஜுனனுக்காக உட்கார்ந்து தேரோட்டி அவனுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தான் அல்லவா, அதுல கிருஷ்ணனுக்கு அவ்வளவு திருப்தி ஆச்ச. என் பக்தனுக்காக நான் வெற்றியை தேடி கொடுத்தேன், என் பக்தன் அர்ஜுனன் இன்று வெற்றி பெற்றிருக்கிறான், என் உயிரான பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை பெற்று விட்டார்கள். அந்த சந்தோஷத்துல பகவான் திருமேனி நன்னா கருத்து போய் கார் மேகம் போல, அப்படியே மழை பொழியக்கூடிய மேகம் போல, அருள்மழை பொழியும் மேகமாக கண்ணன் விளங்கினானாம். அப்ப பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணாதான் இவன் திருப்தி அடைந்து திருமேனி நன்றாக கருத்து போகிறது. இங்க அர்ஜுனனை பார்க்கறான், அவன் வெற்றியோடு விளங்குவதை பார்த்தான். அதை கண்ட மகிழ்ச்சியில கண்களும் கருத்து போச்சான். கண்கள் நன்றாக விரிவடைந்து அர்ஜுனன் மகிழ்ந்து இருப்பதை தான் நன்றாக பார்க்கணும்னு கண்களை விரித்து பார்த்தானா. அதான் கரும் பெரும் கண்ணனே, கருமையான பெரிதாக இருக்கக்கூடிய கண்களை கொண்டவனை என்று அழைக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.